வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு டின்னர் ரெசிபி ஐடியா தான் பார்க்க போறோம். டேஸ்டியா ஒரு டின்னர் ரெடி பண்ணணும், டைம்ல நம்ம ரொம்ப சீக்கிரமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணுங்க. நல்ல சாஃப்டா லேயர் லேயரா சப்பாத்தியும் கூடவே டக்குன்னு உடனடியா பண்ற மாதிரி காலிஃப்ளவர் கிரேவியும் குக்கர்ல பண்ணியிருக்கோம். ரெண்டுமே காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 1.5 கப் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவா பிசைஞ்சுக்கலாம். தண்ணிய மொத்தமா ஊத்திராம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசைஞ்சோம்னா மாவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து நல்ல கரெக்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கும். நமக்கு சப்பாத்தியும் சூப்பரான சாஃப்ட்ல இருக்கும். பாருங்க, மாவை நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு மூடி வச்சிருங்க. மாவு 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். காலிஃபிளவர் குருமா பண்றதுக்கு ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை இந்த மாதிரி மீடியம் பீசஸா கட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில கல் உப்பு சேர்த்து 5 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 3 பச்சை மிளகாய். இந்த குருமாக்கு பச்சை மிளகாய் காரம் தான், அதனால நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 6-7 முந்திரி சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல். இதுல தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த காலிஃபிளவர் குருமாவை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. பச்சை வாசனை போடணும். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துக்கங்க, வாசனையா இருக்கும். நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை கழுவி 1 கப் தண்ணி, அடுத்து கிளீன் பண்ண காலிஃபிளவர், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி மட்டும் பாத்துக்கங்க. நம்ம சேர்த்த விழுதோட பச்சை வாசனை போக 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அளவு திக்னஸ்ல இருக்கு. இது வெந்து வரும்போது சரியா இருக்கும். கொஞ்சம் திக்காகி வரும். நம்ம முந்திரி பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால திக்னஸ் கொடுக்கும். இப்ப பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை பிளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. நல்லா கம கமன் வாசனையா இருக்கு. காலிஃபிளவர் எல்லாம் கரெக்டா வெந்திருக்கு. கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். கம கமன் வாசனையா
காலிஃபிளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. மாவு 20 நிமிஷமா ஊறிடுச்சு. இத மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இந்த அளவு மாவு எடுத்திருக்கேன். எடுத்த மாவை சப்பாத்தி பலகை மேல வச்சுட்டு மேல மறுபடியும் லைட்டா கோதுமை மாவை தூவிட்டு ரவுண்டா தேய்ச்சிக்கலாம். சின்ன ரவுண்டா தேய்க்கணும். தேய்ச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து நடுவுல மட்டும் ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இதை அப்படியே சுருட்டி கொண்டு வந்துடலாம். இதை அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுட்டோம்னா மறுபடியும் ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. மாவு தூவி பெரிய ரவுண்டா தேய்ச்சிடலாம். தேவைப்பட்டா மறுபடியும் லைட்டா மாவு தூவிக்கங்க. இந்த திக்னஸ்க்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கங்க. இப்ப இதை போட்டு எடுத்துடலாம். இப்ப கல்லு போட்டு சூடாயிடுச்சு. தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வச்சுட்டு இப்ப எண்ணெய் விட வேண்டாம். மேல எல்லாம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டா போதும். இப்ப மேல எல்லாம் ட்ரை ஆயிருக்கு. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு போட்டுடுங்க. அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்றேன். இப்ப மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு காம்பினேஷனா டேஸ்டான காலிஃபிளவர் கிரேவியும் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.